மகத்துவம். தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க வெளியே வந்துடணும். அதுதான் எதிர்கட்சி. ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டீங்களா? சரி, ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்ப எதிர்கட்சி தானே நம்ம. ஓகே, திரு சுகுணா திவாகர், அதுதான் கூட்டணியோட மகத்துவம் அப்படின்னு சொல்றாரு, அப்படிதானா? இல்லை, முதல்ல வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது கூட்டணிக்குள்ளே இருக்கிறது இல்லை. அது வந்து இந்தியாவினுடைய அடிப்படையான ஒரு அடிப்படையான ஒரு அடித்தளம்ங்கிறதே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, பன்மையில் ஒருமைங்கிறது. ஆக்சுவலாக இன்றைய நாள் இன்னைக்கு ஜனவரி 22, கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1999 இதே நாளில் தான் ஒடிசாவில் ஸ்டெயின் கிரகாம்ங்கிற பாதிரியார் அவரோட 2 குழந்தைகளோட கொல்லப்பட்டார். நேற்று அதே ஒடிசாவில் வந்து பிபின் பிகாரி நாயக் அப்படிங்கிற ஒரு பாதிரியாரை அவர் வாயில் வந்து மாட்டுச்சாணத்தை திணிச்சு கையை கட்டி போட்டு தாக்குதல் நடத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கம்பல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவினுடைய அடித்தளம்ங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை. அது வந்து காக்கப்படணுமா வேண்டாமாங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். இன்றைக்கி இந்த கூட்டணியில் வந்து ஒரு பன்மைத்தன்மை இருக்குதா அல்லது வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குதா அப்படிங்கிறத தாண்டி இந்த கூட்டணி பொதுவாகவே வந்து தேர்தல் கூட்டணிகள் அப்படிங்கிறது 100% கொள்கை கூட்டணியாக இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஆனால் இது இந்த கூட்டணி, ஏதாவது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கொள்கை இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன வெற்றி இருக்குது. என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா, ஓபிஎஸ் இது வரைக்கும் இந்த கூட்டணியில் இல்லை, டிடிவி தினகரன் வந்து இந்த கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கார். அப்படின்னா டிடிவி தினகரன் அதிமுகவில் உரிமை குரல், அவர் வெளியில் போய் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அமமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கிற அடிப்படையில் அவரை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த கூட்டணி வந்து முழுக்க வந்து பாஜக தலைமையிலான கூட்டணியாக தான் இருக்குது. ஏன் வந்து இன்னைக்கு நாளைக்கு மோடி வரப்போறாருங்கமே 2 நாளைக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வந்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, போன முறை அமித்ஷா வந்தப்போ என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, பேனரை மாற்றி வச்சுருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வச்சாங்க, அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு அதை பிஜேபின்னு வச்சாங்க, திருப்பி தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சாங்க. யாருமே வரல. கடைசியில் பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி வந்தார். எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த கூட்டணி அமித்ஷாவே அறிவித்துட்டு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுலே ஒரு கட்சி, அது மிகப்பெரிய கட்சி திமுக, அதிமுக தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கட்சி. அந்த கட்சி கூட்டணி முடிவை அறிவிக்காமல் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி ஒரு கூட்டணியை அறிவிக்கிறது அப்படிங்கிறது வரலாற்றிலே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். இப்பயும் பார்த்தோம்னா வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது பியூஷ் கோயலா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு பியூஷ் கோயல் தான் கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்கிறார். எந்த இடத்துல சார் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? இல்லை, இப்போ நீங்கள் டிடிவி தினகரன்ட்ட போய் கேள்வி கேட்குறாங்க, வந்து உங்களுடைய கூட்டணிய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னா அவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாரு. அது உங்களுக்கே தெரியும். பொம்மல் சம்பந்தம் படத்தில் கமலஹாசனோட டைலாக் பரஸ்பரம் 2 பேரும் வாழ்த்துக்கிட்டாங்களே சார், அவர் கூட்டணிக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சின்னு இபிஎஸும் பதிவு போடுறாரு, வரவேற்றதுக்கு நன்றின்னு டிடிவி தினகரனும் போடுறாங்க. அது ஒரு பொதுத்தளம் தானே. அதான் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அதை வந்து ட்வீட் பண்ணுறாரு, எக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை வந்து ரீட்வீட் பண்ணி அவர் நன்றி சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து கேள்விகள் கேட்குறப்ப, ஆமாம் எங்கள் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்வதில் டிடிவி தினகரனுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னென்னா, பாஜக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணியினுடைய முடிவுகள் அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா, அண்ணாமலை வந்து பாஜக கட்சி தலைவர் பதவியில் வந்து நீக்கினால்தான் கூட்டணி அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார். அண்ணாமலை நீக்கப்பட்டு விட்டார். ஆனால் அண்ணாமலையினுடைய ஆதிக்கங்கிறது பிஜேபி இல்லாமல் போயிருச்சா அப்படின்னா அப்படி இல்லை. இடைப்பட்ட காலத்தில் அவர் டிடிவி தினகரனை போய் சந்திக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் டிடிவி தினகரன் மீண்டும் கூட்டணிக்கு வருகிறார். அப்படிங்கிறப்ப இன்னமும் வந்து அண்ணாமலையினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஆதிக்கம், செல்வாக்குங்கிறது பாஜகவில் இருக்கு அப்படிங்கிறது இதில் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் கூட்டணியில சேர்றதாக அறிவிச்ச அந்த கூட்டத்துல அண்ணாமலை இல்லையே. உங்களுக்கு மாநில தலைவர் தானே இருப்பாரு. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இல்ல, இன்னமும் அண்ணாமலை அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. டிடிவி கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல அவர் இருந்திருப்பார்ல. அண்ணாமலை மாநில தலைவர் இல்ல, அவர் ஏன் இப்ப இடையில டிடிவி தினகரனை பார்த்தாரு? பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணியை தீர்மானிக்க வேண்டியது இவங்க தான். டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நான் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியில போயிட்டேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி தோல்வியடைய வைப்பதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டாரு. அப்படின்னா அவர் மீண்டும் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது யாரு? ஒன்று, அதிமுக வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகல எடப்பாடி பழனிசாமி அந்த கட்டத்தில். அப்போ நயினா நாகேந்திரன் வந்து பேசணும், அல்லது பாஜக மேலிடத்திலிருந்து பேசணும். அண்ணாமலை இன்னைக்கு என்ன பொறுப்பில் இருக்காரு? பாஜக எந்த பொறுப்பிலுமே இல்லை. எந்த பொறுப்பிலும் இல்லாத அண்ணாமலை ஏன் டிடிவி தினகரனை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதை ஏன் வந்து பாஜக தலைமை மீது ஒத்துக்கொள்ளணும்? இன்னொன்று, இடைப்பட்ட காலத்தில் பொங்கலுக்கு பிறகு அண்ணாமலை தனி கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்கிற தகவல்கள் உளவியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வந்து இப்போ அண்ணாமலையும் கன்வின்ஸ் பண்ணணும், அண்ணாமலை சொல்லக்கூடிய டிடிவி தினகரனையும் இந்த கூட்டணி கொண்டு வரணும். டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டா எடப்பாடி வந்து மட்டுப்படுத்தலாம், ஒரு பேலன்ஸ் பண்ணலாம். எடப்பாடி வந்து கூட்டணியில் மிகுந்த செல்வாக்கு மிக்க தலைமையாக உருவாகாமல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இருக்கு.
இன்னொன்று பார்த்தோம்னா வந்து இப்போ டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வந்திருக்காரு, அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்கு வந்திருக்காருன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி டிடிவி தினகரனுக்கு வழக்கு நீதிமன்றத்தில் வருகிறது. இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக முறைகேடாக பணம் கொடுத்தாங்கிற வழக்கு வருகிறது. மார்ச் 16ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் பற்றிய வழக்கு வருகிறது. இது எல்லாமே வருது. ஜனவரி 23ஆம் தேதி மோடி வர்றாரு, பிப்ரவரி மாதம் டிடிவி தினகரன் வழக்கு வருது, மார்ச் மாதம் அன்புமணி வழக்கு வருது, ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது. இப்படி தான் நம்ம இந்த கூட்டணி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, திரு ரமேஷ் சேதுராமன், இந்த வழக்குகள் என்ற அடிப்படையில தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் திரு சுகுணா திவாகர். உங்களுடைய பதில் என்ன? இல்ல கடந்த காலங்கள ஹிஸ்டரி எல்லாம் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். மேல ரெய்டு, கீழே நெகோசியேஷன் நடந்த விஷயங்கள்லாம் பல அவங்க சொல்லக்கூடிய கூட்டணிகளுக்கு எதிராக இருக்கு. அப்ப அதே பாணி தான் இப்பயும் நடக்குதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா திரு ரமேஷ்? இல்ல இப்ப என்னன்னா, இப்ப நடக்குது, கேஸ் நடக்குது. இப்ப இன்னும் சொல்ல போனாக்க பார்த்தாக்க ஆட்சியில் அதிகாரத்துல இருக்கிறவங்களே வந்து கடந்த முறை ஆட்சியில வரத்துக்கு முன்னாடி யார் யார் மேலெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை வாரி தூத்துனாங்களோ அந்த மினிஸ்டரை வந்து அவரை வந்து கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி, மினிஸ்டரு அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுல அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கும் போதும் அவருக்கு எப்படியெல்லாம் காவடி தூக்குனாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் அவரை வந்து இதுல இருந்தா கூட அவரை வந்து துறையில்லா மினிஸ்டரா வைக்கணுங்கிற அளவுக்கு எல்லாம் முயற்சிகள்லாம் செஞ்சாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக ஒரு இதை வந்து ஒரு கலர் பூசுறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கூட்டணி அப்படின்னு சொன்னாக்க இப்போ திமுக காங்கிரசுக்குள்ளேயும் உரசல்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது கூட்டணி உறுதியாக இருக்கிறது இப்படி எல்லாம் சொல்றது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதே மாதிரி பொன்ராஜ் சார் பேசும்போது சொன்னாரு, நமக்கு இதை கொடுக்காத பிரதமர், அதை கொடுக்காத பிரதமர்னு. அப்படி பார்த்தா இங்க முதல்வர் மேலேயும் அந்த மாதிரி 1008 குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். முதல்ல அவர் வந்து மெட்ரோ திட்டத்தை பத்தி சகோதரர் முன்னாடி பேசும்போது சொன்னாரு. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கோயம்புத்தூர் மெட்ரோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொய் சொல்லியிருந்தாங்கன்னாக்க திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலாம். ஆனா உண்மை என்னன்னாக்க இவங்க கொடுத்த இதுலயே வந்து வரைவில் வந்து மொத்த குளறுபடிகளும் இருந்ததுங்கிறத தெளிவா அதுக்கப்புறம் வெட்ட வெளிச்சம் ஆக்கினாங்க. அதுலயே வந்து இவங்க பொய்யெல்லாம் பிசு போனது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து, நீங்க வந்து இவர் பிரதமர் ஒண்ணுமே கொடுக்கல, இல்லைன்னா வந்து என்னென்ன அநீதி இழைக்கப்பட்டதுன்னா, இங்கே மருத்துவர்களுக்கு அநீதி, அரசு ஊழியர்களுக்கு அநீதி, அப்புறம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அநீதி, இப்படி சொல்லி கொண்டே போகலாம். இல்லைன்னா அவங்க ஏன் இந்த சமயத்துல வந்து போராட்டம் பண்றாங்க? பொதுவா வந்து திமுக அரசு வந்து மாநில இதுல வந்து அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சிங்கிற மாதிரியான ஒரு பேர் இருந்தா அந்த பிம்பம் எல்லாம் இன்னைக்கு உடைஞ்சு போச்சுங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி விவசாயிகள் நலன், இந்த இதுல வந்து எத்தனை விவசாயிகள் நலன் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு கடந்த 4.5 ஆண்டுகள்ல நீங்க போய் பாருங்க. அதே மாதிரி டாஸ்மாக், இந்த மாதிரியாக எல்லா விவகாரம் ஊழல விட்டுருங்க, இங்க இளைஞர்கள் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கஞ்சா எந்த அளவுக்கு அதிகமான புழக்கத்தில் வந்திருக்குங்கிறத பல தலைவர்கள் பேசிட்டாங்க. இந்த மாதிரியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதையும் பல பேர் எந்த அளவுக்கு பல இடங்கள்ல பேசியிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். பொதுவாகவே வந்து குற்றம் அதிகப்படியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ பரப்புரையில வரும்போது ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்துதான் ஆகணும். இந்த பக்கம் சொல்றது நீங்க வந்து மக்கள் கேட்கணும்னா அந்த பக்கம் அவங்க அதை சொல்லிட்டு போறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். மொத்தத்தில் இங்க பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்னு சொன்னா வாசன், சிறிய கட்சிகள்னு சொல்ற வாசன் அவர்களை சொல்லலாம், அதே மாதிரி வந்து சண்முகம் அவர்களை சொல்லலாம், பாரிவேந்தர் அவர்களை சொல்லலாம், அப்புறம் இந்த மாதிரியாக இது போக முக்கியமான கட்சிகள் அப்படின்னு வந்தாக்க அதிமுக பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து டிடிவியோ ஓபிஎஸ் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறதே தவிர அவங்களுக்கு என்டிஏ அப்படின்னு வரும்போது அவங்க இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது அதை ஒரு மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக கட்சிகள் பிரிந்த கட்சி அது வந்து திமுகவில் இருந்து பிரிந்த கட்சிங்கிறத நீங்க மறுக்க முடியாது. சொல்லுங்க, ஏதோ கேள்வி கேட்டீங்க. இல்ல, இபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள வரலாம் என்ற அந்த முடிவுக்கு அவராகவே வந்தாரா அல்லது வர வைக்கப்பட்டாரான்னு கேக்குறேன். அவராக வந்தார், வர வைக்கப்பட்டாருங்கிறதுலாம் கேள்வியே இல்லைங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஏற்பட்டதுக்கு அவங்க வந்து அந்த டெசிஷனை ஜாயிண்டா தானே எடுத்திருக்காங்க. அவருடைய ஒப்புதலை இல்லாம கொண்டு வந்தது ஒற்றுமை இன்னமுமே வெளிப்படல முழுமையா அப்படின்னு சொல்றாங்க திரு ரமேஷ். பாஜக மாநிலத்தில் தலைமைங்கிறது அதிமுக. இன்னொன்னு சொல்றாரு நம்ம பொன்ராஜ் சார் பேசும்போது,
அதிமுக கூட்டணியா என்டிஏ கூட்டணியா இல்ல, இன்னைக்கு உருவாகி